வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 17ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை வெட்டு சஞ்சாரம் செய்து வராங்க. ராசி நாதனுக்கு குருனுடைய பார்வை இருக்கு. பொதுவாக இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு விபரீத யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராசி நிலையின்படி பார்க்கும்போது இந்த செவ்வாயும் புதனும் 6-8 கூடியவனாக வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு விபரீத யோகத்தை ஏற்படுத்தும். இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குருனுடைய பார்வை பெற்று அவங்க சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. இந்த அமைப்பானது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுப விரயங்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக ஏற்படுத்தும். எல்லாமே நல்லது தான், பட் எதுவும் சுலபமாக கிடைக்காது. அதே நேரம் பெரிய அளவில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் கூட தலைக்கு தலைப்பாக போச்சுன்னு பெருமூச்சு முறை வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை இது கொண்டு வரும். என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு ஒரு பதட்ட நிலைகளை வைக்க வச்சுட்டு இருக்கும். அதே போல் அதற்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத விரயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் உங்களுக்கான நல்ல விஷயங்களும் அது கண்டிப்பாக கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் சொகுசு பிரியர்களாக இருப்பீங்க. எதுவும் பெருசாக ஹைப்பர் ஆக்டிவாலாம் இருக்காது. ஒரு நார்மலான விஷயங்களை தான் எதிர்பார்க்கலாம். அதே போல் கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஜானேர்னா மனசு இருக்குதுங்கிற மாதிரி எதில் கை வச்சாலும் எல்லாமே ஏதோ ஒரு சிக்கலை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் சிரமப்பட்டு சிறப்பான விஷயங்களை பார்த்து வந்திருப்பேன். பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் ரிஸ்கெல்லாம் இருக்காது. எல்லாமே ஒரு இயல்பான நிலைகளில் தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு சுமூகமான நிலைகளில் எல்லா விஷயங்களும் கையாளலாம். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. புதிய விஷயங்கள், காரியங்களில் நன்மைகள் உண்டு. எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்க முடியும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். பட் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலபலங்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு தனி ஈர்ப்புகள் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் ஒரு அசட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நிலைகளை செயல்பட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்த சொத்து சுகங்கள் வகையில், பொருளாதார நிலைகளில், ஆடை ஆபரண சேர்க்கைகள் வகையில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக உண்டு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விபரீத யோக அமைப்புகளை தான் செயல்பட்டு வருது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காசு பண தேவைகள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். பட் வரவுகளுக்கேற்ப செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் பெரிய அளவு தொந்தரவாக இருக்காது. பெரும்பாலும் நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். பட் நல்ல விஷயங்களுக்காகவே இருக்கும். உடல் முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுல தவறு இல்லைங்கிற நிலைகளில் அந்த விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வகையில் இந்த பொருளாதார நிலைகள் கொடுக்க வாங்க விஷயங்கள்லாம் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளே இருந்துகிட்டு இருக்கு. பொது விஷயங்கள், பொது காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி விஷயங்கள், காரியங்கள் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகள் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். வெளியிடங்களில் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெற்று வருவீங்க. மற்றவங்க கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க. கொஞ்சம் அமைதியோடு இருந்து உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. பெரும்பாலும் வெளி விஷயங்கள், காரியங்கள் பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தோடும் சுமூகமான நிலைகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. சிலருக்கு ஆன்மீக ரீதியான தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்பு உண்டு. பட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஜானேர்னா மனசு இருக்குங்கிற நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும். விருப்பப்படி எல்லா விஷயங்களும் செய்து முடித்திட முடியாது. பட் விஷயங்கள், காரியங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக சிறப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளோட எல்லா விஷயமும் போய்கிட்டு இருக்கும்.
கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் அலட்சியம் டென்ஷனும் அதிகமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அதற்கேற்ற அளவுக்கு நன்மைகளை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாத கிரக அமைப்புகள் பெரிய அளவு உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தாது. பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் சுமூகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது வீண் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்ல தான். மற்றபடி காரியங்கள், செயல்பாடுகள் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் உண்டு. விபரீத யோகா அமைப்புகள், சில நல்ல விஷயங்களும் காரியங்களும் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த மாதம் சிறப்புகளை கொடுத்து வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த சுக துக்க அனுபவங்களில் தான் அதிக ஈடுபாடுகள் காட்டுவாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்களில் தான் அவங்களுக்கு ஈடுபாடுகள், செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரிய அளவில் நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்காம ஒரு சுமூகமான நிலைகளையே பார்த்து வருவாங்க. மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளிலேயே இருக்கும். பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். பெரும்பாலான விஷயங்கள் ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஃபுல்லாகவே இருக்குது. உடன்பிறப்புக்கு வகையில் சங்கடங்களே ஏற்பட்டாலும் அதை சமாளித்து போகக்கூடிய திறனும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஒரு சரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் உதவிகரமாகவும் இருந்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத்தனிமை, காதல் உணர்வுகள் மதிப்பீடு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமான நிலைகளே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதுவும் ரொம்பவுமே சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் சாதகமான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். நார்மலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் விஷயங்கள், காரியங்கள் வரும்போது தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும். மன ரீதியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் ஏற்படுத்திதான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் நல்ல விஷயங்களும் உடன் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. இந்த மாதம் அது போன்ற நிலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் தடை தாமதங்கள், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் குழந்தைகளோட முன்னேற்றத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நல்ல விஷயமாகவே எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் இருந்தாலும் மாணவர்கள் பெருசாக இன்வால்மெண்ட் எதுவும் காட்ட மாட்டாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் பொழுதுபோக்கான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் எதுலையுமே ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தோடு எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க. பட் கிரகங்களின் நிலைப்படி கல்வி வித்தைக்கான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு இருந்து வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்களையும் பார்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததான் இருக்கும். ஒன்று உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. குறிப்பாக இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் விபரீத யோகா அமைப்புகளாக தான் செயல்படுது. பொதுவாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெருசாக ஆக்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு தேவையில்லாத தடை தமாற்றங்கள் இல்லைன்னா இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் அந்த விஷயங்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழில் வேலை உத்தியோகியாக கொஞ்சம் நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. தொழில் வேலை உத்தியோகியாக கொஞ்சம் அலைச்சல்கள், சங்கடங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கும். நாளக்கழகம் நன்மையில முடிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடம் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு தான் போகும். ஏன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானம் தேவை. பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகளுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில மாற்றங்களை பார்க்க முடியும். காரணம் பெரும்பாலான கிரக அமைப்புகள் விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு வருது. அதனால எதுவாக இருந்தாலும் எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு பண்ணாம காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சு காரியம் மாற்றி வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.